ஏன் இப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சரி அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் தேர்லிக் ஆசிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பென்சின் ரிங்ல 2 ஆசிட் குரூப் இப்படி அட்டாச் ஆகலையா? இதை தான் நம்ம தேர்லிக் ஆசிட்னு சொல்றோம். தேர்லிக் அன்ஹைட்ரேட்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அன்ஹைட்ரேட்னா வாட்டர் மாலிகுல் அங்க ரிமூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமைனிங் இருக்கிறத ஜாயின் பண்ணா அதுதான் உங்களுக்கு என்ன? தேர்லிக் அன்ஹைட்ரேட். இது எப்படி ஜாயின் ஆகும் அப்படின்னா, அதாவது ஆக்சுவலா இங்க எப்படி இருக்கும்னா சி டபுள் பாண்ட் ஓ இப்படி இருக்குப்பா. சரிங்களா? இப்படி இருக்கும். இதுல நீங்க வாட்டரை ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் மீதி எல்லாம் ஆட் பண்ணி போடுங்க. இந்த ஆக்சிஜன் இதோட கனெக்ட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு தேர்லிக் அன்ஹைட்ரேட் ப்ராடக்ட் கிடைச்சிச்சு. புரியுதா? இது தேர்லிக் ஆசிட். இந்த தேர்லிக் ஆசிட்ல வாட்டர் ரிமூவ் பண்றீங்க. ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? தேர்லிக் அன்ஹைட்ரேட் கிடைச்சிடும். சரிங்களா? புரிஞ்சுட்டா?